இல்ல எங்க போயிட்டு வர? ஷாப்பிங் போனேன். உண்மையை சொல்லு, எங்க போயிட்டு வர? நான் எங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு என்ன? பொண்டாட்டி மேல அக்கறை இருக்கிற புருஷனா இருந்தா நான் எங்க போறேன் வரேன்னு கேட்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, பதில் சொல்ல எனக்கு கடமை இருக்கு. ஆனா உங்களுக்கு நான் யாரோ தானே, அப்புறம் இதுக்கு தேவையில்லாம கேள்வி கேக்குறீங்க. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, அதையும் உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னோட கேவலமான திட்டத்தை நிறைவேற்றிக்கணும், அப்படிதானே? What a sadist you are. ஓஹோ, அதுக்குள்ள மாலதி போன் பண்ணி ஒப்பாரி வச்சிட்டாளா? அவங்களா ஒண்ணும் சொல்லல. யதார்த்தமா சுந்தர் விஷயம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறதுக்காக அவங்களுக்கு கால் பண்ணிருந்தேன். சுந்தர் தான் போனை அட்டெண்ட் பண்ணாரு. நீ அங்க பண்ணிட்டு வந்த அட்டகாசத்தை எல்லாம் சொல்லிட்டு கண்ணாப்படான்னு கத்துனாரு. நான் ஒண்ணு அட்டகாசம் பண்ணல, அமைதியா தான் பேசினேன். ஏண்டி இப்படி எல்லாம் அவங்கள டார்ச்சர் பண்ற? பாவண்டி அந்த சுந்தர் ஒவ்வொரு நிமிஷமும் சாவோட போராடிட்டு இருக்காரு. அவரு இன்னும் அடி அவர் மேல இறக்கம் வரல? ஏன் மேல வரலையே, அங்க இருக்கிற யாருக்கும் என் மேல இறக்கம் வரலையே. நான் என்ன பண்ணட்டும்? அப்படி என்னதாங்க நான் கேட்க கூடாதது கேட்டுட்டேன்? இத்தனை நாளா நான் வளர்த்த குழந்தைய என்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்கன்னு கேக்குறேன். அதுக்கு பதிலா அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்ற, கேட்க மாட்டேங்குதுங்களே. இப்ப அந்த ஆளோட ஆபரேஷனுக்கு அந்த மாலத்தியோட தங்கச்சி புருஷன் பணம் தரேன்னு சொல்லிட்டானா? ஆபரேஷனுக்கு சரி, அப்புறம் சோத்துக்கு பணம் தேவையில்ல. அந்த குடும்பமே சாகுற வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நான் பணம் தரேன்னு சொல்றேன். ஆனா அதுங்களுக்கு புத்தி வேணா? இந்த நிலைமையில கூட வீம்பு பண்ணுங்க. அந்த மாலத்திக்கும் அவ புருஷனுக்கு தான் அறிவில்லைன்னா அந்த மாலத்தியோட அம்மா அதுக்கு மேல மண்ணா இருக்காளே. நாம தான் பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமே, இவதான் பணம் கொடுக்கறேன்னு சொல்றாளே. எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கிக்கிட்ட குழந்தைய திருப்பி கொடுக்கணும்னு தோண வேணா உங்களுக்கு? இவ்வளவு வயசாகி ஒரு அளவு புரிஞ்சு தொலை மாட்டேங்குது அவங்களுக்கு. என்ன வேணாம், இது வரைக்கும் நீ நடந்துகிட்ட முறைதான் சரியில்லாம போச்சு, இப்போ உன்னோட பேச்சு சரியில்லாம போகுது. வேற வழி? இனிமே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்திக்க வேண்டியதுதான் தீனா. நான் மாறினாதான் இந்த தியா எனக்கு கிடைப்பான்னு எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு தீனா. நீ தலைகீழ்னாலும் ஆசை நிறைவேறாது. தியா உனக்கு கிடைக்க மாட்டா. கிடைப்பா, இந்த அஞ்சலி கிடைக்க வைப்பா. நீங்க எல்லாம் அதை பார்க்க தான் போறீங்க. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, எப்படி உனக்கு கிடைக்கலாம் நானும் பாக்குறேன்டி. எப்படி உனக்கு கிடைக்கலான்னு நானும் பாக்குறேன்டி, பாக்குறேன். என்னங்க, சாமியோட சாமியா இருந்து நம்ம மருமக நல்லபடியா குழந்தைய பெத்தெடுத்துக்கிறதுக்கு சக்தியையும் அவ கண்ல பார்வையையும் கொடுத்தீங்க. ஆனா கூடவே அவ பார்வைக்கு சொந்தமான குடும்பத்திலிருந்து கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுத்துட்டீங்களே. அந்த குழந்தை துளசி பாவம்தான். நாங்க அவளை கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கணும் தான். ஆனா அவளுக்கு நாங்க பண்ற நல்லது நல்ல நந்தினிக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். குழந்தை மேல வச்சிருக்கிற பாசம் நந்தினியே எங்க கொண்டு போய் விடுமோன்னு தான் பயமா இருக்கு. ஏன்னா நந்தினி அந்த குழந்தைய பார்த்துட்டு வர வழியில தான் சம்பந்தமே இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு அடிச்சிருக்கா. அந்த இன்ஸ்பெக்டர் நந்தினிய பழித்தீக்க ஊரெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காருன்னு பயந்துகிட்டு இருக்கோம். அந்த குழந்தையோட அப்பாவுக்கு அவரு ஃப்ரெண்டா வேற இருக்காரு. இந்த விஷயம் அந்த குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல தான் தெரிய வந்தது. இனிமேலாவது நந்தினி அந்த குழந்தை பக்கமே போக மாட்டான்னு மனச கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த குழந்தையோட பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு அவங்கள பார்க்க போயிருக்கா. இன்னும் வீடு வந்து சேரல. இது மூலமா அவளுக்கு என்ன பிரச்சனை வந்து சேருமோன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குதுங்க, அடிச்சுக்குது. பாவமா, அருண் ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த அம்மா போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாங்க. பாவம்.
என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அந்த அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு. நைட்டு கவனிச்சுக்கிறது கூட ஆள் இல்லாம நர்ஸு கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். சரிடா, இவளையே இங்க கூட்டிட்டு வந்த? என்னம்மா பேசுற? சின்ன குழந்தைமா, ராத்திரி பூரா பாட்டிக்கு துணையா ஹாஸ்பிட்டல் எவ்வளவு விட்டுட்டு வர சொல்றியா? இவ பாட்டிக்கு துணையா இருக்கட்டும், இல்ல பாட்டி இவளுக்கு துணையா இருக்கட்டும், அத பத்தி நான் கேக்கல. இவளை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குறேன். இவ இங்க வந்தா சும்மாவா இருப்பா? என்ன அங்க கூட்டிட்டு போங்க, இங்க கூட்டிட்டு போங்கன்னு நந்தினி கிட்ட அடம் பிடிப்பா. ஊரெல்லாம் சுத்த வைப்பா. அதனால நந்தினிக்கு புதுசா ஏதாவது பிரச்சனை வந்தா என்னடா பண்றது? ஏற்கனவே அவளுக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதா? இல்லத்த, துளசி அப்படி எதுவும் பண்ண மாட்டா. நந்தினி, நீ குழந்தைய கூட்டிட்டு மேல போ, நான் அதை வரேன். நீ போமா. வாமா. சொல்றேன், தவறா எடுத்துக்காத. நந்தினி மேல அக்கறை காட்டுறேங்கிற பேர்ல எங்க யார் முன்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு லிமிட் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கமா நீ. இங்க பாரு, நானும் நந்தினியும் ஏதாவது தப்பு பண்ணினா எங்களை கண்டிக்கிறதுக்கோ இல்ல யார் முன்னாடி என்ன வேணாலும் கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு ரைட் இருக்கு. அது வேற விஷயம். அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? ஏற்கனவே அம்மாவை பிரிஞ்சு மனசு பூரா வேதனையோட இருக்கு. அவங்க அப்பா வேற ஊர்ல இல்ல. இந்த நேரம் பார்த்தா அவங்க பாட்டி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு மனசுல எவ்வளவு வலி இருக்கும், வருத்தம் இருக்கும் சொல்லு. யாருமே இல்லாம அனாதை மாதிரி நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அந்த குழந்தை முன்னாடி இப்படியா பேசுவ? கொஞ்சம் கூட நல்லா இல்லமா. இடம் பொருள் ஏவல் இல்ல. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, குழந்தை தானே, என்ன புரிய போகுதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத. குழந்தைங்களுக்கு நம்மளை விட எல்லாமே நல்லா புரியுது. அவ்வளவு புத்திசாலியா இருக்கு குழந்தைங்க. இப்ப அதை புரிஞ்சு நடந்துக்க. என்னடா செய்யறது? இருக்கிற பிரச்சனையில எனக்கு யார பார்த்தாலும் எரிச்சல் எரிச்சலா வருது. யாருக்குமா பிரச்சனை இல்ல? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. எனக்கு கூட தான் 1008 எரிச்சல் இருக்கு. அதுக்காக எங்க வேணா யார் முன்னாடி வேணா காமிச்சிட முடியுமா? புரிஞ்சுக்கமா, தயவு செஞ்சு பண்ணாது இந்த மாதிரி ஒரு தடவை. புரியுதா? மணியாச்சு, நான் காலையில பேசுறேன். விஸ்வா, என்னம்மா இன்னும் தூங்கலையா? இந்நேரத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் மனசுல இருக்கிற கஷ்டத்தை உன்னை விட்டா வேற யாருக்கிட்டடா சொல்ல முடியும்? என்னம்மா கஷ்டம்? அந்த துளசி நந்தினி என்னமோ அவளை பெத்த அம்மா மாதிரி அவளை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லதாடா? இது இப்படியே போச்சுன்னா பின்னால பெரிய பிரச்சனையா வந்துருமோன்னு தோணுது. என்ன பிரச்சனை வருமா? சின்ன குழந்தைமா அது. இவ்வளவு நாளா அம்மா இல்லாத துக்கத்துல இருந்துச்சு. இன்னைக்கு அவன் அம்மாவோட கண்ணு நந்தினி கிட்ட இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்னமோ அவங்க அம்மாவையே பார்த்துட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் அதுக்கு. அவ மேல உயிரா இருக்கு. அவ்வளவு அஃபெக்ஷன் வச்சிருக்கா அது மேல. இது ஒன்றும் தப்பு கிடையாதுமா. இது ஏமா இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்க? அப்ப நான் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றியா? தப்பா எடுத்துக்காத, எனக்கு அப்படிதான் தோணுது. அறிவு கிட்டத்தனமா பேசாதடா. அந்த துளசி அம்மான்னு நந்தினியை கூப்பிடுறா சரி, ஆனா அப்பான்னு உன்னை கூப்பிட முடியுமா? அந்த அருணை தானே கூப்பிட முடியும். 4 பேர் இருக்கிற இடத்துல துளசி நந்தினி அம்மானும் அந்த அருணை அப்பான்னு கூப்பிட்டா எல்லாரும் என்னடா நினைப்பாங்க? என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியுமா? இல்ல இது இப்படித்தானே நம்ம எல்லாருக்கும் விளக்கம் சொல்லிட்டா இருக்க முடியும்? அப்படியே விளக்குனாலும்
அத எத்தனை பேர் சரியா புரிஞ்சுக்குவாங்க? இத பாரு, நான் எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லல. எல்லாத்தையும் நல்லா யோசனை பண்ணி பார்த்து தான் சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. ஏற்கனவே நந்தினிக்கு அந்த மீனாட்சி கல்பனாவால கிடைச்ச கெட்ட பேரும் அந்த தர்தரம் முடிச்ச பார்த்திபனால கிடைக்கிற அந்த அவமானமும் போதாதா? இப்போ இந்த குழந்தை ரூபத்துல நந்தினியோட பேரு இன்னும் அசிங்கப்படணுமா? சொல்லு. இத்தனை நாளும் நந்தினி அம்மான்னு மட்டுமே கூப்பிட்டுட்டு இருந்தவ இப்போ அவளை பெத்த அம்மாவா நினைச்சு கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்காடா. யாருக்கு தெரியும், இதுக்கப்புறம் அவ அவங்க அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. குழந்தையோட மனசு என்னன்னு உனக்கும் நந்தினிக்கும் இன்னும் சரியா புரியல. நிறைய விஷயத்துல குழந்தைங்களோட மனசு காந்தத்தை விட ஸ்ட்ராங்கானது. ஒட்னா ஒட்னதுதான், அத பிரிக்கவே முடியாது. இந்த விஷயத்த நந்தினி கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறத விட நீ சொன்னாதான் சரியா இருக்கும்பா. அருண் கிட்ட கூட இந்த விஷயமா பேசு. உன் கருத்தா கூட சொல்ல வேண்டாம், என்னோட கருத்தா சொல்லு, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இத பாரு விஸ்வா, துளசிக்கு நாம செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் விலகி நின்னே செய்வோம். ரொம்ப ஒட்ட விடுறது துளசிக்கும் நல்லதில்ல, நம்ம நந்தினிக்கும் நல்லதில்லப்பா. அப்பதான்ப்பா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து நந்தினியை பாதிக்கு பாதியாவது காப்பாத்தலாம். புரிஞ்சுக்கோ. இத எப்படியாவது சரி பண்ணுங்கிறத மட்டும் யோசி. கண்டிப்பா நல்ல யோசனை வரும். ரேவதி, என்னம்மா இப்படி விடிஞ்சு முடியாம காலங்காத்தால மகேஷ் எங்க போறாரு? நான் கூப்பிட கூட காதல வாங்காத மாதிரி போயிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? தெரியல மாமா. அவர் குளிச்சு ரெடியானதுக்கு அப்புறம் தான் நானே முழிச்சேன். எங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்கன்னு கேட்டதுக்கு தூக்கம் வரல, அதான் எழுந்து குளிச்சுட்டேன், கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போயிட்டாரு. கேட்குறேனே தப்பா எடுத்துக்காத. மகேஷுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏன் மாமா இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, எனக்கு புரிஞ்சு போச்சு. மகேஷுக்கு பாவம் மேல இருக்கிற வருத்தத்தினால தான் மகேஷ் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? பாபு மேல மகேஷ்க்கு என்ன வருத்தம் இருக்க போகுது? இருக்கு சாரதா, வருத்தம் இருக்கு. பாபு எழுந்துரு, மெதுவா மெதுவா. பாபு, மகேஷ் நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? இதுலேருந்தே தெரியலையா மகேஷோட மனசு எவ்வளோ அழகான மனசுன்னு? இந்த மாதிரி இந்த காலத்தில் நல்ல பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உன்னை தன்னோட சொந்த தம்பியாக நினச்சி நீ கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் உனக்கு அவர் சில அறிவுரைகளை சொன்னார். சரின்னு ஒரு பேச்சுக்காக நீ சொல்லிட்டு சும்மா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு முகத்தில் அடித்த மாதிரி முடியாதுன்னு பிடிவாதமாக மறுத்தா என்ன பண்ண முடியும்? ஆமாப்பா, ராத்திரி மகேஷ் உங்ககிட்ட உன்னோட பழிவாங்கிற எண்ணத்தை கைவிட்டுடுன்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ முடியாதுன்னு மறுத்து உங்க அண்ணனை கொன்னவனை பழிவாங்கியே தீருவேன்னு ரொம்ப பிடிவாதமா பேசினியப்பா. அது மகேஷ் மனச ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு போல இருக்கு. பாருப்பா பாபு, உங்க அண்ணனை கொண்டவனை பழிவாங்கணுங்கிற வெறி உனக்கு மட்டும் இல்லைப்பா, எங்களுக்கும் இருக்கு. ஆனால் நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுற மகேஷோட கருத்துக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டாமா? அப்பா, அண்ணனோட கருத்துக்கு நான் மரியாதை கொடுக்க வேணாம்னு நினைக்கல. ஆனா என் மனசுல இருக்க வலியையும் அண்ணன் புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்ல வரேன். என்னடா புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? முதல்ல நான் சொல்றதை புரிஞ்சுக்க. மாமா, இப்போ எதுக்கு நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? என்னம்மா இவ்வளவு தூரம் சொல்லியும் தான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? மகேஷ் மனசு கஷ்டப்படாது? மாமா, மகேஷுக்கு இலங்கின மனசுங்கிறதுக்காக நாம பாபுவோட உணர்வுகளை கொச்சப்படுத்த கூடாது.
பாபுவோட மனசுல இருக்கிற வலி அதுவா காணாம போற வரைக்கும் மத்தவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ணவும் கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. அதனால மகேஷை நினைச்சு உங்களுக்குள்ள எந்த மனஸ்தாபம் வந்துட வேண்டாம். ப்ளீஸ் மாமா. அவர்கிட்ட நான் பேசி சமாதானம் பண்ணிக்கிறேன். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். நந்தினி, அம்மா வாங்கம்மா. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா நல்லா இருக்க? இருக்கேம்மா. சம்மந்தி அம்மா உட்காருங்கம்மா. இருக்கட்டும் சம்மந்தி. பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நந்தினி, என் பேத்தி எங்கம்மா? மேல தூங்கிட்டு இருக்கம்மா. இது ஐயோ தூக்கிட்டு வரேன். வேண்டாம்மா, இருக்கட்டும் பரவாயில்ல, அவ தூங்கட்டும். ஆ, அம்மா சொல்லுமா. அம்மா, அன்னைக்கு நீங்களும் அப்பாவும் வந்து மாலதி வீட்டுக்காரரோட கிட்னி ஆபரேஷன் பத்தி பேசிட்டு போனீங்கல்ல, அது விஷயமா அத்தை அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமா சம்மந்தி அம்மா, சுந்தர செக் பண்ண டாக்டரை விஸ்வா நேர்ல சந்திச்சு பேசியிருக்கா. சுந்தரோட உடம்பு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி கிட்னி கிடைச்ச உடனே ஆபரேஷன் பண்ணிரலான்னு டாக்டர் சொல்லிருக்காரா. சீக்கிரமாவே கிட்னி கிடைச்சு சுந்தர முழுமையா குணப்படுத்திடலாங்கிற நம்பிக்கையோட சுந்தரையும் மாலதியும் நிம்மதியா இருக்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி சம்மந்தி அம்மா. அம்மா, தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? ஆமாமா. ஆ? என்ன தங்கச்சி பாப்பா மேலே விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா வந்துட்டீங்க? மாலா அக்கா, மேலே போய் குழந்தை கூட இரு. சரி. சரி வா, நான் உனக்கு பால் கலந்து கொடுக்கறேன். வா அம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதுக்கு வந்துடுறேன். நந்தினி, ஒரு நிமிஷம். யாருமா இந்த குழந்தை? உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிடுறா? அது எனக்கு கண்ணு கொடுத்து உங்களோட ஃபேமிலிய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னோம் இல்லையா? ஆமா, அன்னைக்கு ஹோமத்துக்கு வந்திருந்தாரு அருண் ஒருத்தர். அவரோட மனைவியோட கண்ணு தானே? ஆமாமா, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது இவதம்மா, பேரு துளசி. அப்படியா? மகாலட்சுமி மாதிரி இருக்க. நல்லா இருமா, நல்லா இரு. ஆண்டவன் இந்த பிஞ்சு முகத்துக்காகவாவது இவ அம்மாவை உயிரோட வச்சிருந்திருக்கலாம். சரி, ஆமா, இவைய உன்னை அம்மானு கூப்பிடுறா? அது அது வந்து இவளோட அம்மாவோட கண்ணு என்கிட்ட இருக்கிறதுனால என்ன அம்மானு கூப்பிட்டுமான்னு கேட்டா. குழந்தை தானேன்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். நந்தினி, நீ அம்மா ப்ளீஸ்மா, குழந்தைய வச்சுட்டு பேச வேண்டாம், அப்புறம் பேசலாமா? சரி வாங்க, பால் சாப்பிடலான்னு. என்ன சம்மந்தி இதெல்லாம்? கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்க வாங்க. உட்காருங்க. என்ன சம்மந்திமா, இவ எதோ உளறிட்டு இருக்கா? குழந்தை கேட்டுச்சு, அதனாலதான் அம்மானு கூப்பிடறதுக்கு சம்மதிச்சியான்னு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கா. நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் சம்மந்தி, கேட்டாதானே. நன்றி கடன் அது இதுன்னு சொல்லி என் வாயை அடைச்சிடுறா. அது மட்டும் இல்ல சம்மந்தி, இந்த விஷயத்தை தொட்டு இன்னொரு பிரச்சனையும் நந்தினிய துரத்திக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க சம்மந்திமா? ஆமா சம்மந்தி, இந்த பிரச்சனைய பத்தி உங்க யாருக்குமே தெரியப்படுத்த வேண்டான்னு நந்தினி என்கிட்ட சொல்லிருக்கா. நானுமே சொல்ல வேண்டாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த பிரச்சனையால நந்தினிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பெரிய பயத்தோட தான் ஒவ்வொரு நாளையும் நகர்த்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நந்தினி விபரீதத்தை புரிஞ்சும் குழந்தை மேல இருக்கிற பாசத்துல கொஞ்சம் விளையாட்டுத்தனமாவே இருக்கா சம்மந்தி. அதான் நீங்களாவது நந்தினி கிட்ட சொல்லி புரிய வைப்பீங்களேன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நந்தினி என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு தான்
இந்த பிரச்சனைய உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் சம்பந்தி. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சம்பந்தியம்மா. அதான் இப்ப பாத்தீங்களே குழந்தை துளசி. அந்த குழந்தை நந்தினிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அடம் பிடிச்சதுனால நந்தினி அவ வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர வழியில ஒரு இன்ஸ்பெக்டர் யாரோ ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்ப நந்தினி